இன்னைக்கு நம்ம சேனல் காயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது நம்ம ஊர் ஸ்பெஷல் பசியாறு. காயல்பட்டினத்தில் சில யூனிக்கான ரெசிபிஸ் இருக்கும். அந்த ரெசிபியில் இன்னைக்கு குறிப்பிட்டாப்புல சில ரெசிபிஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் வரும் சில நாட்களில் நிறைய காயல்பட்டினம் ரெசிபிஸ் இந்த மாதிரி செட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். காயல்பட்டினத்தில் ரொம்பவே ஃபேமஸான ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழியாப்பம். அது எல்லா ஊருக்குமே ஸ்பெஷல் தான் அப்படின்னாலும் காயல்பட்டினத்தில் பிறநாள் நாளில் கட்டாயமாக இது செய்யக்கூடியது. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு 250 கிராம் எடுத்திருக்கேன். முட்டை இதில் 1 உடச்சி ஊற்றிங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சீனி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம சேர்த்துருக்கோம். சீனி சேர்க்கும் போது இன்னுமே சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ இதோட மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கும் கலருக்காக நான் சேர்க்குறேன். இப்போ 250 கிராம் அளவுக்கு மாவு எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு தேங்காய், மீடியம் சைஸ் தேங்காய், அதுலேருந்து எடுத்தால் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 1வது பால் 2வது பால் சேர்த்து எடுத்துருக்கோம். இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. மொத்தமாக 1.25 கப் அளவுக்கு நமக்கு இந்த அளவுக்கு தேவைப்படுது. ஸோ இது ரொம்ப கெட்டியும் இல்லாமல் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் மீடியமாக நம்ம கரைச்சி வச்சுக்கிறோம். இது பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை மிக்சியில் கூட நீங்கள் அடிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாவில் கட்டிப்படாமல் நல்லா கலந்து வச்சுருக்கோம். பாருங்கள், நல்ல தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் லிக்விடாகவே இருக்குது. ஸோ இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஊற்றும் போது நல்லா அழகாக வரும். இந்த மாவு கரைசலோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேன். இது நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை மைதா மாவுலையும் செய்யலாம், அரிசி மாவுலையும் செய்யலாம். இப்போ இதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துங்க. அதில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணி டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரியான நான்ஸ்டிக் பேனில் நம்ம ஊற்றும் போது பர்ஃபெக்டாக நமக்கு கோழியாப்பம் வரும். ஸோ இது கொஞ்சமாக ஓரமாக ஊற்றிட்டு நல்லா சுற்றி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே நல்லாவே குக் ஆகிடும். இந்த மாதிரி லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். இதை நம்ம திருப்பி போடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இது உடனடியாக நமக்கு ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு ஓர பகுதி பேனில் ஒட்டாமல் கொஞ்சம் மேலே தூக்குனாப்பில் வரும். அந்த டைமில் நம்ம அப்படியே எடுத்து பேனோடு எடுத்து ஒரு தட்டில் கவுத்தி போட்டோம் அப்படின்னா ஒட்டாமல் நமக்கு வந்துடும். இது போல் எல்லா மாவையும் நம்ம செஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சுவையான கோழியாப்பம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்ததுனால பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இதோட கோழிக்கறி வச்சு சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்கும். காலை உணவில் காயல்பட்டினத்தில் இந்த மாதிரி கஞ்சி வகைகளும் நம்ம சேர்த்துப்போம். இதில் உலுவா கஞ்சி இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு 2 முறை தாராளமாக சாப்பிடலாம். ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியமானது. நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துடும். இந்த ஹெல்த்தியான கஞ்சி செய்கிறதுக்கு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம அரிசி, சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்ல பூண்டு, நல்ல பெரிய பூண்டாக 2 எடுத்திருக்கேன். வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ வாய்வு பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க பூண்டையும் வெந்தயத்தையும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். அரிசியை இப்போ 2-3 தண்ணி நம்ம அலசி எடுத்துடலாம். இப்போ அதில் வேக வைக்கும்போது ஒரு கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி விடுங்க. ஏன்னா நல்லா கொலைய வேக வைக்கணும், அதனால் 3 கப் அளவுக்கு தண்ணி விடுங்க. ஸோ இது கூட வெந்தயம், பூண்டு, அதோட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொலைய 4-5 விசில் வேக வச்சுருங்க. ஸோ இது வேகிற டைமில் நம்ம கருப்பட்டியை பாக காய்ச்ச போகிறோம். இது நம்ம இனிப்பில் தான் செய்கிறோம். ஸோ கருப்பட்டிக்கு பதிலாக நீங்கள் சீனி எதுவுமே சேர்க்காதீங்க. அது சீனியை சேர்த்திங்கன்னா அதோட சத்துக்கள் ஃபுல்லாகவே போயிடும். கருப்பட்டியை கொஞ்சம் நல்லா இடிச்சிங்க, இல்லைன்னா கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா காய்ச்சிடுவோம். ஏன்னா கருப்பட்டியில் உங்களுக்கு தூசி இதெல்லாம் இருக்கும். அதனால் இதை காய்ச்சிட்டு பாகா காய்ச்சணும் அப்படின்லாம் பதம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நார்மலாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கிளறி விட்டு காய்ச்சினா போதும், கருப்பட்டி கரையிடும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற குக்கரை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நல்லா மசிஞ்சு போய் இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் பிளெண்டர் வச்சோ அல்லது மத்து வச்சு நல்லா கடைஞ்சிடுங்க. சாதத்தை நல்லா மசிச்சு விடுங்க, ஆறணும். அது கொஞ்சம் தண்ணி கூட நம்ம சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுடுங்க, ஆறட்டும். இது வச்சு கடைஞ்சாலும் சரி, இல்லைன்னா பிளெண்டர் வச்சு நல்லா நைஸாக மசிச்சு எடுத்துருங்க. வெந்தயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம மசிக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும். ஸோ எல்லாமே நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு காய்ச்சுங்க. ஸோ இது கொஞ்சம் சூடு ஏறினதுக்கு அப்புறம் நம்ம 1 தேங்காய் பால்
அது தலைப்பாலும் சரி, ரெண்டாவது பாலும் நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதை எடுத்து ஊற்றிடுங்க. தேங்காய் பால் சேர்க்கும் போது தான் வந்து ஒரு நல்ல ஒரு ரிச்சாக இருக்கும். இப்போ லைட்டாக சூடு ஏறிட்டு இருக்கு. இதில் வந்து நம்ம ஸ்வீட் செய்யும் போது எப்போதுமே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே எடுத்து காமிக்கும். ஸோ இதுக்கும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கருப்பட்டியை இதோட வடிகட்டி ஊற்றுவோம். ஏன்னா கருப்பட்டியில் கொஞ்சம் தூசி இருக்கும். வடிகட்டி ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லா தெளிவாக கிளியராக இருக்கும். ஸோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம கருப்பட்டி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்க. ஒரு 5 to 7 minutes நம்ம கிண்டணும். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். இது கடைசியாக நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை இதில் ஒன்று உடச்சி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஊற்றிட்டே இன்னொரு கையால் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஒரே இடத்துல சேராமல் அது எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு வாடை வரவே வராது. ஸோ நாட்டுக்கோழி முட்டை இதோடு நீங்கள் சேர்க்கும் போது ரொம்ப அதிகமான சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். சுவையான சத்தான கஞ்சி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது காயல்பட்டினம் சைடில் இதை உலுவா கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஊரில் கருப்பட்டி கஞ்சி அப்படின்றதையும் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெசிபி நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டம்ளரில் வச்சு குடிக்கக்கூடாது. அப்படியே ஒரு கப் நிறைய ஊற்றி அப்படியே ஸ்பூன் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ஆரோக்கியமானது. பசியாரில் அல்லது நைட் டின்னருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணலாம். ஸோ காயல்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் சுதுரியா அப்படின்னு கடையில் கிடைக்கும். உங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா வீட்டிலேயே நம்ம சமோசா சீட் ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த சீட்டில் மீதம் இருக்கிறத அப்படியே காய வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சுதுரியா கடையில் உங்களுக்கு பேக்கெட்டாக கிடைக்கும். அதையும் வாங்கி வச்சுக்கலாம். அதோட காய்கறிகள் நம்ம விருப்பப்பட்ட காய்கறிகளை சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு. நான்வெஜ்ஜில் செய்கிறதா இருந்தால் சிக்கன், மட்டன். நான் இன்றைக்கி மாசியில் செய்ய போகிறேன். ப்ரானும் போட்டு செஞ்சோம்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, தனி மிளகாய் தூள், இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். ஸோ இப்போ குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிங்க. மற்ற காய்கறியோட நம்ம தனி மிளகாய் தூளும் உப்பும் நான் கலந்து வச்சுருக்கேன். இப்படியே நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். ஸோ இது ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தடில் இன்றைக்கி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நார்மலாக பாஸ்தா இதெல்லாம் செய்வோம். இங்கே வந்து சுதுரியா ரொம்ப ஃபேமஸ் இது. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. காய்கறி வதங்கக்கூடிய அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இது சேர்த்து நல்லா குக் ஆகட்டும். காய்கறி வேக வைக்கிறதுக்கு ஒரே ஒரு விசில் மட்டும் குக்கரில் வச்சு எடுத்துடலாம். இப்போ காய்கறி கால்வாசி பதத்துக்கு வெந்திருக்கு. ஸோ இது நல்லா கொதி வந்துட்டு இருக்கும்போது நம்ம இதில் சுதுரியாவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1 கப் சுதுரியாவுக்கு 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி இதில் சேர்க்குறோம். ஸோ எக்ஸ்ட்ராவாக நான் எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா கலவை நல்லா கொஞ்சம் கொலன்னு இருந்தால் தான் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சமும் புதினா கொஞ்சமும், கொத்தமல்லியோட பாதி அளவுக்கு புதினா மட்டும் எடுத்து இதோட சேர்த்து நல்லா ஒரு 2 விசில் திரும்ப வேக வச்சுடுங்க. நல்ல விசில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. விசில் நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்ல கொலன்னு இருக்குது. இது வந்து நல்ல கொலன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இதில் எடுத்து வச்சுருக்க மாசித்தூள் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்க்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மாசி சுதுரியா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொலக்கட்டை அப்படின்னாலே நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் நம்ம செஞ்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம இதில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு கொலக்கட்டை நம்ம சாப்பிட்டாலே போதும், நல்ல ஹெவியாக இருக்கும். ஸோ அன்னைக்கு ஃபுல்லாகவே நல்ல ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும். பட்டணத்தில் இந்த பசையாறு ரொம்ப ஒரு ஃபேமஸ். ஏன்னா இந்த மாவு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருப்போம் ரெடியாக. நிறைய பலகாரங்கள் இதில் நம்ம செய்யலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாவோ ஈவினிங் டிஃபன் இதெல்லாமே செய்யக்கூடியது இந்த மாவில் தான். ஸோ வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். பச்சரிசியை நல்லா அலசிட்டு ஒரு மணி நேரம் நல்ல வெயிலில் காய வச்சுட்டு மிஷின்லையோ அல்லது வீட்லையோ கொஞ்சம் கொரப்பாக திரித்து அதை வந்து வறுத்து நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆனாலும் வீணாக போகாது. ஸோ இந்த மாவில் நான் 2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். கடையில் வாங்குகிற மாவு வந்து பட்டு மாவாக இருக்கும். இது கொஞ்சம் கொரப்பாக இருக்கும். ரொம்ப கொரன்னு இல்லாமல் சின்ன ரவை அளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த மாவை எடுத்து ரெடியாக வச்சுருக்குறோம்.
இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாவோட கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு வைக்கணும். இது மாவை வந்து ரொம்ப நிறைய ஊற்றி தண்ணியை ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு அப்படி கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு விடுங்க. கொல கொலன்னு தண்ணி ஊற்றாமல் தேவைக்கு அப்பப்போ தெளித்து கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ இது அரிசி மாவுன்றதுனால நமக்கு கொஞ்சம் இறுக்கம் கொடுக்கும். அதனால கொஞ்சம் நம்ம பார்த்து நல்லா பிசைஞ்சு விடணும். அந்த கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி சேர்த்து வச்சிடணும். கொஞ்சமாக சேர்க்கும்போது தான் அந்த மாவோட பதம் வந்து நல்ல இதாக இருக்கும். ஸோ அப்போ பாருங்கள், நல்லா இப்போ ஓரளவு சாஃப்டாக நல்ல சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்குது. இதை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. 1/2 மணி நேரம் 15 to 30 மினிட்ஸ் ஓகே. ஸோ இது நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம உள்ளே கூட வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ பாசி பருப்பு நான் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். இதை அலசிட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு ஒரு 1/2 பகுதி அளவுக்கு வேக வச்சு எடுத்துடணும். சில பேர் ஊற வச்சாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கொஞ்சம் 1/2 பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை நான் வறுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதிலேயே வேக வைக்கிறேன். பாதி வெந்தால் போதும் நமக்கு. இதை தண்ணியை வடிகட்டிட்டு இதையும் தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ இது மட்டும் பத்தாது, இன்னும் நிறைய நல்ல ஸ்டஃபிங் கொடுக்கணும் அப்படின்னா முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா, அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் எது வேணாலும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அக்ரோட் நான் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து உரலில் வச்சு இடித்து வச்சுங்க, இல்லைன்னா மிக்சியில் திரித்து வச்சுங்க. ஆனால் ரொம்ப தூளாகக்கூடாது. 1-2 வாயில் தட்டுப்படுற மாதிரி தட்டி வச்சுங்க. மிக்சியில் அரைக்கும் போது அது ரொம்ப தூளாயிடும். அதனால இது 1-2 இருந்தால் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படின்றதுனால நம்ம உரலில் தட்டியிருக்கோம். ஸோ இதையும் தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் பிளெயினாக கூட இருக்கலாம். இது நட்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்க்கும் போது அன்றைக்கி ஃபுல்லாகவே எனர்ஜியாக இருக்கும். இப்போ பருப்பும் நமக்கு பாதி வெந்திருக்கு, அதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வேறு என்ன இதில் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ மெயின். தேங்காய் பூ இதில் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். துருவின தேங்காய், நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் இதுக்கு நல்ல ருசி கொடுக்கக்கூடியது. இதுக்கு பேர் வந்து வட்டு புட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லைன்னா கருப்பட்டியோ அல்லது சீனியோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம தூள் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த தேங்காவோட நம்ம வேக வச்ச பாசி பருப்பை நம்ம இதோட சேர்த்துடுறோம். இதோட நம்ம சீனியோ அல்லது கருப்பட்டி, நாட்டு சக்கரை, ஏலக்காய் தூள் இது மட்டும் சேர்த்து கூட நீங்கள் போடலாம். நான் இப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நட்ஸ் ஆட் பண்ணும்போது அன்றைக்கி ஃபுல்லாகவே உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியது. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி இதோட சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ தட்டி வச்சிருக்கிற புட்டு வட்டுன்னு சொல்லுவாங்க சில இடங்களில். இது நாட்டு சர்க்கரையோ அல்லது கருப்பட்டியோ நீங்கள் இதோட சேர்க்கும் போது ரொம்ப ருசியாக இருக்கும். அது ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் சீனியை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மாவு பாருங்கள், 1/2 மணி நேரத்தில் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ இப்படி ஹார்டாக நம்ம இருந்துச்சுன்னா மாவு வந்து நம்ம மடக்கும் போது அது விரிசல் விழும். அதனால கொஞ்சம் கொல கொலன்ட்டு இருக்கிற மாதிரி மாவை எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு கையில் உள்ளங்கையில் வச்சு நல்ல ஒரு பெரிய உருண்டையாக நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் இட்லி பாத்திரத்துலையோ அல்லது இந்த மாதிரியான சட்டியில் ஸ்டீமர் உள்ளே வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதில் எதுவும் க்ரீஸ்லாம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நார்மல் இட்லி தட்டில் கூட நம்ம வேக வைக்கலாம். இப்போ நம்ம மாவை கொஞ்சம் நல்ல கைகளில் எண்ணெய் அல்லது நெய் தடவிக்குங்க. அப்படி வரலைன்னா ரொம்ப தண்ணி தொட்டிங்கன்னா மடக்கும் போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால சின்ன அளவுக்கு உருண்டை செஞ்சு கையில் நல்லா தட்டையாக தட்டி வச்சுருங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம விருப்பப்பட்ட ஸ்டஃபிங் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்டஃபிங்கை நம்ம இதுக்குள்ளே வைக்க போகிறோம். இந்த தேங்காய் பூ கலவை, ஸ்வீட் கலவை வந்து நம்ம அதிகமாக வைக்கும்போது தான் ருசி நல்லாயிருக்கும். இல்லைன்னா மாவு மட்டும் நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி மடக்கி பெருசாக செய்வாங்க. வீட்டில் எல்லாம் செய்கிறது வந்து நம்ம பெரிய சைஸில் செய்வாங்க. இது என் கைக்கு வர்ற மாதிரியாக இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன். அடக்கு கொலக்கட்டை அப்படின்றதுனால இந்த மாதிரியான ஷேப்பில் நம்ம பண்ணலாம். ஸோ விரிசல் வந்துச்சுன்னா அந்த இடத்துல கொஞ்சமாக தண்ணி தொட்டு நீங்கள் மூடிடுங்க. இதை வந்து கொலக்கட்டையாகவும் உருண்டை பிடிச்சி உள்ள ஸ்டஃபிங் வந்து நீங்கள் நிறைய வைக்கும்போது தான் டேஸ்ட் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம வேக வச்சு எடுக்கலாம். இப்போ அடுத்ததும் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. ஸோ இப்போ வெந்துருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம பிளேட்டில் வச்சு அப்படியே காலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே ஹெல்த்தியான காயல்பட்னம் ஸ்பெஷல் புட்டு தாங்க. இந்த ஸ்பெஷல் புட்டு எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்பெஷல் அப்படின்னா அரிசி மாவில் நம்ம செய்வோம். ஆனால் இது வந்து நம்ம மரவள்ளி கிழங்குல செய்ய போகிறோம். இப்போ சீசன் இருக்கும்போது மரவள்ளி கிழங்கை நம்ம வாங்கி வச்சுட்டு இதில் புட்டு செய்யலாம். உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது.
மரவள்ளிக்கிழங்க நல்லா அலசிடுங்க. அலசிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம். வேக வச்சதை நல்ல மேல் தோலை மட்டும் எடுத்துட்டு நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை துருவி நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ பச்சையாக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மேலே உள்ள தோலை எடுத்துட்டு அதை நல்லா துருவிட்டு அந்த பாலெல்லாம் கையாக பிழிஞ்சி நம்ம பயன்படுத்தணும். இதுக்கு நம்ம வேக வச்சிட்டோம் அப்படின்னா மேலே உள்ள தோலை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துட்டு சிறிய பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிரேட்டரில் அந்த பகுதியை நீங்கள் எடுத்துங்க. நல்ல சின்ன பகுதியில் துருவும் போது அப்படியே பார்த்தீங்கன்னா பன்னீர் மாதிரி அல்லது சீஸ் மாதிரி நல்ல நைஸாக வரும். ஸோ இப்படியே எல்லாத்தையும் நம்ம துருவி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி துருவி வச்சுட்டு அந்த மெல்லிஸாக துருவும் போது ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். இப்போ புட்டு மேக்கரில் நம்ம வைக்க போகிறோம். இல்லை எப்போதும் நம்ம போடுற மாதிரி இதில் அரிசி மாவு எதுவும் கலக்கல, வெறும் மரவள்ளிக்கிழங்கு மட்டும்தான். இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சிருக்கிற அதையும் ரொம்ப டைட்டாக நெருக்கி போடக்கூடாது. நம்ம கொஞ்சம் கேப் விட்டு போட்டிங்கன்னா லூஸாக போடுங்க, அடுக்கடுக்கா. இதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை ஒரு கைக்குத்த அளவுக்கு எடுத்துக்கங்க. உப்பு தேவையான அளவுக்கு தேங்காய் பூ நல்ல ஒரு பாதி தேங்காய் துருவி வச்சுங்க. அரிசி மாவில் தான் நம்ம இந்த கொழுக்கட்டை செய்ய போகிறோம். பரு அரிசி மாவு அப்படின்னு சொல்லுவாங்க. அரிசியை நம்ம கடையில் வாங்குறதா இருந்தால் ரொம்ப பொடிசாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் பருபருன்னு பெருசாக இருக்கக்கூடியது. ஸோ இதில் வந்து நான் 1.5 கப் அளவுக்கு பரு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக நம்ம புட்டுக்கெல்லாம் பிசைவோம் பாருங்கள், அந்த மாதிரி நிறைய தண்ணி விடாமல் தேவையான அளவுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு தான் வருது. ஸோ அதை வந்து உங்கள் கைப்பதம் ஈரப்பதம் ஆற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விடணும். ரொம்ப நமக்கு கரெக்டான பதம் தெரியும். ஸோ பிடிச்சு பார்க்கும்போது கொழுக்கட்டை நல்லா கெட்டியாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்து கொலன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு சரியாக வராது. ஸோ எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். இதை வந்து கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்க, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், அப்புறம் மீதி இருக்கிற கோஸ், கேரட், இறால் வச்சும் இதில் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம அந்த ரெசிபி பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து காய்கறிகள் சேர்த்து நான் பண்ணியிருக்கேன். மாசித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கீரை பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன், காரம் தேவையான அளவுக்கு நம்ம கீரை பொடி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுமாதிரி தேங்காய் பூவும் நீங்கள் வந்து ஒரு பாதி மூடிக்கு மேலே
எல்லா பக்கமும் ஈவனாக அந்த மசாலா எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு காரம் தேவைன்னா கீரை பொடியும் அதே மாதிரி உப்பும் தேவைக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஊரெல்லாம் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெருசாக உருண்டை பிடிப்பாங்க. இதெல்லாம் இதை விட ஒரு 3 மடங்கு இருக்கும். நம்ம வீட்டில் பாட்டிலாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய உருண்டையாக ஆளுக்கு ஒவ்வொன்றும் கொடுத்துருவாங்க. அதுவே வயிறு நிறைஞ்சிடும். எல்லா மாவுமே இதே அளவு ஒரே சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. இதை ஸ்டீம் பண்ண போகிறோம். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மேலே ஸ்டீமர் வச்சுட்டு நம்ம இதை அடுக்கி வச்சிடலாம். ஸோ ஒன்றுக்கு மேலே ரொம்ப அடுக்கி வச்சிங்க அப்படின்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ கேப் விட்டு கொஞ்சமாக அடுக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சு நம்ம எடுத்துடலாம். இது நம்ம மாசித்தூள் மட்டும் வச்சு சேர்த்து செஞ்சுருக்கோம். இது கூட ப்ரான் சேர்த்து செஞ்சாலும் ரொம்பவே சுவையாக இருக்கும். இல்லைன்னா காய்கறி மட்டும் போதும் அப்படின்னா கோஸு, தேங்காய் பூ இதெல்லாம் மட்டுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு சூப்பராக ஸ்டீம் ஆகி கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. மாசி கொழுக்கட்டை காலையிலேயும் சாப்பிட்லாம், இல்லைன்னா நைட்டு டிஃபனாகவும் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம பார்க்கக்கூடியது காயல்பட்டினம் ஸ்பெஷல் வெள்ளடை ஒத்தப்பணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாசியோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மல் எல்லா டிஷ்ஷுமே நம்ம அரிசி மாவில் தான் செய்வோம். ஸோ இந்த அரிசி மாவு பதம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் கடைசியாகவும் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ஒரு குட்டான் அளவுக்கு எடுத்திருக்கேன். தேங்காய் உடைச்ச தண்ணி ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதோட துருவுன தேங்காய் ஒரு 1/2 மூடி எடுத்து வச்சிங்க. முட்டை 1 சேர்த்துங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பும் நம்ம சேர்த்துருக்குறோம். இந்த தேங்காய் கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தால் நீங்கள் ஒரு தேங்காய் கூட முழுசாக எடுத்துக்கலாம். ஸோ அதுலேருந்து 2 கப் அளவுக்கு தலைப்பாலும் 2வது பாலும் சேர்த்து எடுத்தது 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். சிட்டிகை அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலோட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. ஸோ தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா தேங்காய் தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சுவை அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் தேங்காய் தண்ணியை கீழே ஊற்றிடாமல் அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கையால் வச்சு நம்ம பிசையும் போது தான் நமக்கு பதம் சரியாக கிடைக்கும். ஸோ இப்போ தேங்காவோட நல்ல முட்டையை அடித்து வச்சுருக்கோம். இதோட கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு அதே மாதிரி துருவி வச்சுருக்க தேங்காவையும் இதோட சேர்த்துடலாம். அரிசி மாவு இருகலாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் தேங்காய் தண்ணியோ அல்லது நார்மல் தண்ணியோ நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்ல கைகளால் பிசைஞ்சாதான் நமக்கு அதோட பதம் தெரியும். அப்படின்றதுனால தான் கையால் பிசைஞ்சு விடுறோம். இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் அதை அப்படியே ஊற வச்சுடுங்க. 1/2 மணி நேரம் கழித்து இதை எடுத்து பார்ப்போம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவோட பதம் இப்படி தான் இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி பலகையிலையோ அல்லது தோசை தவாவில் நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றி இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவை இதில் ஊற்றணும். இது இப்படி கட்டியாக தான் இருக்கும். இதை அப்படி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணாலே போதும். ரொம்ப மெல்லிசாக தகடு மாதிரி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கனமாக தான் இருக்கணும். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருந்தால் தான் சுற்றி வர லைட்டாக முருகி இருக்கும், உள்ளேயும் நல்லாவே வெந்திருக்கும். அது சுற்றி வர நம்ம நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றினோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது அப்படியே கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனேயுமே அதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாம். ஸோ இது உடையாமல் பக்குவமாக கரெக்டான பதத்தில் உங்களுக்கு 2 பக்கமும் வெந்து லைட்டான கோல்டன் ப்ரௌனில் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதை நம்ம மாசி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ சுவையான ஒத்தப்பணியம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாஸ்தா, மக்ரோனி இதெல்லாம் காயல்பட்டினம் ஃபுட்டோட சேர்த்துருக்கீங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது காயல்பட்டினத்தில் இதுக்குன்னு ஸ்பெஷல் பேர்லாம் உண்டுங்க. வெளியூரில் மற்ற ஊரில் எல்லாம் இதுக்கு பேர் பாஸ்தான்னு சொல்லுவாங்க, மக்ரோனின்னு சொல்லுவாங்க, இன்னும் என்னென்னமோ பேர்லாம் சொல்லுவாங்க. ஆனால் காயல்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கான ஸ்பெஷல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கு சேமியான்னு சொல்லுவோம், குடல் சேமியான்னு சொல்லுவோம், சுதுரியான்னு சொல்லுவோம். இந்த வகையில் இந்த சங்கு சேமியாவும் எங்கள் ஊரில் ஸ்பெஷல் தான். இந்த சங்கு சேமியாவுக்கு நம்ம பிரியாணி செய்கிற மாதிரி குக்கரில் செய்ய போகிறோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ரம்பெல்லாம் நான் சேர்க்கும்போது ரொம்பவே வாசனையாக இருக்கும். ஏலக்காய் 2, பட்டை ஒரு சின்ன துண்டு, கிராம்பு 2, பெரிய வெங்காயம் 2, இது எல்லாத்தையுமே பொடிசா நறுக்கி இதோட சேர்த்துங்க. கருவேப்பிலை ஒரு கைக்குத்த அளவுக்கு, இஞ்சி பூண்டு விழுது 2 மேஜை கரண்டி இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை ஒரு கைக்குத்த அளவுக்கு இதையும் சேர்த்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்கிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் தக்காளி கூட போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பழுத்த தக்காளியாக 3லேருந்து 4 மீடியம் சைஸ் அளவுக்கு எடுத்துங்க.
வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கட்டும், பச்சை வாசனை போகட்டும். இப்போ நம்ம சங்கு சேமியாவை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது கடைகளில் பாஸ்தா மக்ரோனி இது எல்லாமே கிடைக்கும். ஸோ அதிலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம தனியாக பாயில் பண்ணணுன்ற அவசியம் கூட இல்லை. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இதிலேயே மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கும் தனி மிளகாய் தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துங்க. கைமா வந்து நான் 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். சிக்கன் மட்டன் இது கூட நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் ஒரு மேஜை கரண்டி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு தேவையான அளவுக்கு. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்க. இப்போ கறி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு கொஞ்சம் குக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி கறி வேக வைக்கக்கூடிய அளவுக்கு தண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் ஊற்றி நல்ல ஒரு விசிலில் 2 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நமக்கு ஓரளவு கறியும் வெந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம திரும்பவும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் காயல் கறி மசாலா பவுடர் இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். கார தேவைக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்ல ஒரு சூப்பரான பிரியாணி மனமோடு இருக்கணும் அப்படின்னா தேங்காய் பால் 1 கப் அளவுக்கும் தண்ணீர் வந்து 600 மில்லி அளவுக்கும் இதோட நான் சேர்க்குறேன். ஸோ இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு காரம் உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகளும் புதினா இலைகளும், கொத்தமல்லி ஒரு 1/4 கப் அப்படின்னா அதில் பாதி புதினா சேர்த்துங்க. ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஊற வச்ச சங்கு சேமியாவை நம்ம இதோட சேர்த்துடலாம். சங்கு சேமியாவும் மக்ரோனி மாதிரி நல்லா கொலன்னு வெந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூடோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு 2 விசில் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துருவோம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பனங்கிழங்க வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. பனங்கிழங்க நம்ம அப்படியே தான் சாப்பிட்டுக்கோம். இது வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. வேக வச்ச பனங்கிழங்கு கடைகளில் கிடைக்கும், அல்லது நம்ம காயல்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் ரோட்டில் கூறி கொண்டு வருவாங்க, அதை வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதுலேருந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். மேலே உள்ள நாரெல்லாம் நம்ம எடுத்துருவோம். ஸோ இதோட எக்ஸ்ட்ராவாக நான் பூண்டு சேர்க்குறேன். பூண்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வாய்வு பிரச்சனை வரும் அப்படின்றதுனால பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் அரைக்க போகிறோம். மிக்சி ஜாரில் நறுக்கி வச்சுருக்க பனங்கிழங்கு பொடிசாக நறுக்குனது அதையும் சேர்த்துருக்கோம். இது கூட ஒரு பல் பூண்டு, கொஞ்சமாக உப்பு, காஞ்ச வத்தல் 1 தேங்காய் துருவல் ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம உரலில் தட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா இடித்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். மிக்சியில் ரொம்ப நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துங்க. இது ரொம்ப சாப்பிடும்போது விற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இதை அப்படியே வேறு ஒரு பவுலில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது கூட நெய் அல்லது தேங்காய் பால் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது சுவையாக இருக்கும். தேங்காய் பால் கொஞ்சம் பிசையக்கூடிய அளவுக்கு அந்த விற்காமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து அதையும் ஒரே ஒரு முறை மட்டும் சுற்றிட்டு நம்ம ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருவோம். சின்ன சின்ன உருண்டையாக அப்படிங்க, ரொம்ப பெருசாக இது நம்ம செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் சாப்பிடும்போது விற்கிற மாதிரி இருக்கும். அதனால் சின்ன சின்ன உருண்டையாக நம்ம செய்யும்போது சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம காரத்தில் செய்கிற மெத்தடில் செஞ்சுருக்கோம். இது கொஞ்சம் இனிப்பாக வேணும் அப்படின்னா உப்புக்கு பதிலாக சீனி வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். பனங்கிழங்கு கொஞ்சம், தேங்காய்ப்பூ கொஞ்சம், சீனி கொஞ்சம், இது எல்லாத்தையுமே ஏலக்காய் பொடி கூட இதோட சேர்த்துக்கலாம். மிக்சிலேயோ அல்லது இடிச்சோ நம்ம பயன்படுத்திட்டு தூள் பண்ணிவிட்டு அதையும் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிக்கலாம். இது கூட நெய் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் ரொம்பவே சுவையாக இருக்கும். காயல்பட்டினம் ஸ்பெஷல் பசியாறு வகையில் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அப்படியே வேக வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ உள்ள பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆரோக்கியமான உணவாக நம்ம இன்றைக்கி செஞ்சு கொடுக்க போகிறோம். இதுக்கு நான் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா மண் போக அலசி எடுத்துருங்க. இதை இட்லி பாத்திரத்தில் நம்ம போட்டு வேக வைக்க போகிறோம். குக்கரில் டைரெக்டாக போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மண் இதாகும், அது சீக்கிரமாகவும் வெந்துடும். அதனால் இட்லி பாத்திரத்தில் நம்ம அலசிட்டு மேலே வச்சு வேக வச்சா போதும். கத்தியை வச்சு இப்படி குத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அது வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பதத்தில் நம்ம இதை எடுத்துடலாம். ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு, சீனி கிழங்கு உள்ளே வந்து மஞ்சள் கலர்லேயும் சில இடங்களில் கிடைக்கும். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கிழங்கு தான் கிடைக்கும். ஸோ இதை தோலை எடுத்துட்டு நம்ம இதை தனியாக மசிச்சிடலாம்.
இந்த கிழங்கு நம்ம அதிகமாக எடுக்கிறதுனால உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக கிடைக்கிது. மசிச்சு வச்ச சக்கரவள்ளி கிழங்குல நாட்டு சக்கரை இதோட நீங்கள் சேர்த்துங்க. அதுதான் சீனியை விட உடலுக்கு ஆரோக்கியமானது. ஸோ இதோட துருவின தேங்காய் பூ ஒரு 1/2 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துங்க. எவ்வளோ சேர்த்தாலும் இது சுவை அதிகமாக நமக்கு கொடுக்கக்கூடியது. இந்த கிழங்கை மசிச்சாச்சு. இதை கொஞ்சம் நல்லா சேர்த்தாப்புல உருண்டை பிடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துங்க. எக்ஸ்ட்ரா தேவைனாலும் நம்ம சேர்த்து கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்தா போதும். வீட்டிலையே இந்த புட்டு மாவு ரெடி பண்ணுறது எப்படின்னா, ஜஸ்ட்டு 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துங்க. அதை நல்லா அலசிட்டு காத்தார எண்ணெயில் காய வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஈரம் போகட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துடணும். கலர் மாறாமல் வறுத்து எடுத்து வச்சுட்டா நமக்கு மாவு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஏர்டைட் பாக்ஸில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற புட்டு மாவு, அதாவது உங்களுக்கு அந்த பதம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஈரம் அந்த உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதோடையே நம்ம குழலில் போட்டிங்கன்னா அது ஒழுங்காக வராது. இப்படி ஒரு ஜல்லடையில் வச்சு நம்ம சலிச்சு எடுத்துட்டோன்னு வச்சிங்கல்ல, பெரிய கண்ணாக இருக்கணும், அப்போ தான் மாவு சீக்கிரம் விழும். அந்த மாதிரி சலிச்சு எடுத்து தனியாக வச்சிங்க. இப்படி எல்லா மாவையும் சலிச்சு எடுத்துட்டா அந்த மேலே உள்ள அந்த கட்டிமட்டிலாம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு மாவு நல்ல உதிரி உதிரியாக இருக்கும். தேங்காய் பூ ரொம்ப மெயின் இதுக்கு. ஸோ தேங்காய் பூவை துருவி வச்சிங்க. சீனி அல்லது நாட்டு சக்கரை, இதில் நான் நாட்டு சக்கரை தான் சேர்க்குறேன். ஸோ அதையும் வந்து நம்ம இதோட தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். புட்டு செய்கிற குழலில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீட்டமாக இருக்கும். இதில் சைஸ் வித்தியாசம் கூட வரும். இந்த மாதிரி பிளேட்டை நீங்கள் முதல்ல அதுக்குள்ளே போட்டுடணும். இப்போ அது போட்டதுக்கப்புறம் நம்ம அதில் துருவின தேங்காவை நீங்கள் ஒரு லேயர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கோ அல்லது ஒரே அளவு சமமாக வர்ற மாதிரி பார்த்துங்க. இதுக்கு நடுவில் நாட்டு சர்க்கரையை நான் கொஞ்சமாக அழகுக்காக நான் சேர்க்குறேன். இந்த லேயர் ஃபுல்லாக ஒரே அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூனா 2 டேபிள் ஸ்பூன் அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு சேருங்க. அதுமாரி லேயராக போடும்போது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. குறைஞ்சது 3 லேயராவது நீங்கள் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று போட்டுட்டு கடைசியாக தேங்காய் பூவும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுருங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் லேயர் கொஞ்சமாக நான் போட்டதுக்கு ரீசன், நம்ம ஆவியில் வேக வைக்கும்போது கொஞ்சமாக அப்படி மெல்ட் ஆகி கீழே இறங்கும். அதனால நான் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த நடுவில் அந்த நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம், இல்லைன்னா வேண்டாம். மாவு உள்ளே வைக்கும் போதும் சரி, தேங்காய் உள்ளே வைக்கும் போதும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி மேலாப்பில் தான் வைப்பேன். இந்த மாதிரி ரொம்ப திணிச்சு வச்சிங்கன்னா, ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா வேகாது. அது லூஸாக அப்படி மேலே மட்டும் போட்டால் போதும். நம்ம ரொம்ப டைட்டாக வச்சு மூடணுன்ற அவசியம் கிடையாது. மேலே தேங்காய் பூ போட்டுட்டு இப்போது நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இப்போ இதுக்கு மூடி போட்டு மூடிடலாம். இந்த மேலே வந்து 3 ஹோல் இருக்கும். அது வழியாக தான் ஆவி வந்து வெளியில் போகும். இதுக்குன்னே ஒரு பாத்திரம் கொடுப்பாங்க கீழே வேக வைக்கிறதுக்கு. அது இல்லாத பட்சத்தில் நம்ம குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு, ரொம்ப ஃபுல்லாக வைக்கக்கூடாது, பாதி அளவுக்கு தண்ணி விட்டு மூடிடுங்க. நம்ம வெயிட் போடுற இடத்துல இந்த ஹோல் கரெக்டாக உள்ளே போகிற மாதிரி வச்சு ஆவியில் வேக வச்சிடணும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளே இது வந்து குக் ஆகிடும். அதை நீங்கள் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மேல் பகுதியில் மூடியிலேருந்து ஆவி வரும். இது நம்ம நாட்டு சக்கரை போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக மெல்ட் ஆகி கீழே வந்துட்டுருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ஆவி வெளியில் வந்துட்டுருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் லேயரில் வச்சு பண்ணலாம், ரொம்ப ருசியாக இருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு தட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். இப்போ அப்படியே வந்து வெளியே சேர்க்காதனால நம்ம எவ்வளோ நாள் வேணால் வச்சு சாப்பிட்லாம். இந்த சீனி மாவை அப்படியே பவுலில் வச்சு ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா ஒரு வாழைப்பழத்தோட கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் நல்ல பிரேக்ஃபாஸ்டாகவோ அல்லது டின்னருக்கோ சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது அரிசி மாவில் நம்ம செய்யக்கூடிய ஒரு பொருள். 1 கிலோ பச்சரிசி மாவு இதில் எடுத்துருக்கோம். இதில் தேங்காய் பால் போட்டு கொஞ்சம் ஊற வைக்கணும். இதில் வந்து நிறைய நம்ம செய்யலாம். இப்போ வந்து கறி எடை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். 1 கிலோ பச்சரிசி மாவுக்கு
1/4 கிலோ வெங்காயம், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சம், தேங்காய் 1 துருவுனது. இதுக்கு வந்து எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே வேண்டாம். இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். அதாவது புது மாப்பிள்ளை, கல்யாணம் ஆன மாப்பிள்ளைக்கு மறுநாள் பொண்ணு வீட்டில் காலைல மெயினாக டிஃபன் செஞ்சு கொடுப்பாங்க. பொடிசாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையோட கீரைப்பொடின்றது சிகப்பு வத்தல், சீரகம், சோம்பு இதெல்லாம் வந்து கொஞ்சமாக வறுத்துட்டு மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துடணும். இது மாவோடு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம். இந்த கீரை பொடின்றது நான் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். நிறைய ரெசிபியில் நம்ம சேர்த்துருப்போம் கீரை பொடினா என்னன்றது. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கணும். ரொம்ப நேரம் வதங்கணுன்ற அவசியம் இல்லை. இது நம்ம வாடாவுக்கு அடக்கம் கிண்டுவோம் பார்த்திங்களா, அந்த மெத்தடு தான். கொலக்கட்டைக்கு இதே மெத்தடு தான், தக்கடிக்கும் இதே மெத்தடு தான். தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக உங்கள் கார தேவைக்கு, ஏன்னா பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ கீரை பொடியிலையும் நிறைய காரம் இருக்கும். காஞ்ச வத்தல், சீரகம், சோம்பு அதெல்லாம் போட்டிருக்கிறதுனால காஞ்ச வத்தலோட அளவு கூட இருக்கும். அதையும் சேர்த்து இதோட நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துங்க. இந்த ஒரு அடக்கத்தை மட்டும் நம்ம கிண்டி வச்சுக்கிட்டோம்னா நிறைய வெரைட்டி வந்து நம்ம செய்யலாம். கொலக்கட்டையிலேருந்து ஆரம்பித்து கறியடை, இறால் கொலக்கட்டை, இறால் அடை, இது வந்து ஸ்டஃப் வந்து ரொம்ப மெயின். இதே தான் எல்லாமே பண்ணுவோம். இப்போ நம்ம கறியடை பண்ணுறதுனால நார்மலாக நீங்கள் வீட்டில் குக் பண்ணுற மாதிரி கறியை தேங்காய் விடணும்னு அவசியம் இல்லை. மிச்சம் இருந்த கறியை கூட நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் கறியை ஆக்கி வச்சுருக்கோம். 1 கிலோ கறிக்கு 300 கிராம்லேருந்து அரை கிலோ வரைக்கும் தாராளமாக நீங்கள் கறி விடலாம். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கை தேங்காய் பாலோடு ஊற வச்சுருக்கிற அரிசி மாவில் சேர்க்குறோம். தேங்காய் பாலுன்றது தலைப்பாலுன்னு எடுத்துங்க. தண்ணியும் சேர்த்து 2 தேங்காவோட பாலை நம்ம எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போது அதோட முட்டை 2 முட்டை கொஞ்சம் தனியாக அடிச்சுட்டு அதையும் இதோடு நம்ம கலக்க போகிறோம். சிலர் அரிசி மாவோட தண்ணியை மிக்ஸ் பண்ணுவாங்க. தண்ணியை விட நீங்கள் தேங்காய் பால், தேங்காய் தண்ணி அதெல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் ருசி கொடுக்கும். இப்போ இதோட முட்டையை சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கறியை வந்து நம்ம போன்லெஸ்ன்றதுனால அதை எடுத்து மிக்சியில் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்துருவோம். ரொம்ப பேஸ்ட்டாக ஆக்குனீங்கன்னா அந்த கறி வந்து வாயில் தட்டுப்படாது. கொஞ்சம் கொறுகொறுப்பாக, ஆனால் எல்லாமே அரைஞ்சிருக்கணும். அந்த கறியையும் அரைச்சி அந்த குழம்பையும் இதோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது நம்ம தேங்காய் பால் அரிசியோடு சேர்க்கும் போது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது. அதனால் நம்ம இப்போதைக்கு தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணி தேவைக்கு உப்பு, காரம் எல்லாம் பார்த்துங்க. இங்கே பாருங்கள், பதம் வந்து இந்த மாதிரி இருக்கணும், கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாகக்கூடாது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு சட்டியில் அல்லது பொரிக்கஞ்சட்டியில் இல்லை நார்மல் தோசை தவா அதுலேயும் நம்ம இதை வந்து சுடலாம். கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அதில் இப்போ 1 கரண்டி அளவுக்கு எடுத்து இதெல்லாம் நம்ம இதில் போட்டுருவோம். இங்கே பாருங்கள், போடும்போது இப்படி தான் மெத்தடு இருக்கும். ஸோ இதை நம்ம பிரித்து விடணும். ரொம்ப தோசை மாதிரி எடுத்து ஊற்றலாம் முடியாது. இது கொஞ்சம் தக்கையாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா பொரியட்டும். அடுப்பு சிம்மிலே வச்சு பொரிஞ்சிக்கிட்டே இருங்க. ஹையில் வச்சிங்கன்னா மேலெல்லாம் கருகும், ஆனால் உள்ளே வேகாது. அதுக்கப்புறம் ஓரளவு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டுட்டிங்கன்னா கறி அடை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. கறி மிஞ்சிட்டா கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். இதுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. காயல்பட்டினம் ஸ்பெஷல் உணவுகள் தொகுப்பாக நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இதே மாதிரி காயல்பட்டினம் ஸ்பெஷல் உணவுகள் இனி வரும் நாட்களில் வர இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.